குறும்பும் பாசமும் நிறைந்த நூமா. கிழக்கு வானத்து மேக கூட்டங்களுக்கு நடுவே இருந்தது ஒரு சிறிய தேவதைகளின் பூமி. அங்கே நூமா என்ற ஒரு குட்டிப்பெண் தேவதை இருந்தாள். மற்ற தேவதைகள் அவளைப் போலவே அழகாகவும் பழபழக்கும் இறக்கைகளுடனும் இருந்தாலும் குறும்புகள் செய்வதிலும் பாசம் காட்டுவதிலும் அவளைப் போல் ஒருவரும் இல்லை. அவளுடைய குறும்புகள் மிகவும் விசித்திரமானவை. ஒருநாள் சோர்வாக தூங்கிக் கொண்டிருந்த வனக்காவலர் ஒருவரின் தொப்பியை எடுத்து அதற்கு பதிலாக ஒரு வண்ணத்துப் பூச்சியின் கூட்டை கொக்கோன் வைத்துவிட்டு மறைந்திருந்து சிரித்தாள். விழித்து பார்த்த காவலர் தொப்பியை தேடிவிட்டு இறுதியில் கூட்டை தொட்டு பார்க்கும்போது அதிலிருந்து ஒரு அழகான பட்டாம்பூச்சி சிறகடித்து பறந்தது. காவலர் திகைத்து போனாலும் பறந்து போன பட்டாம்பூச்சியின் அழகில் மெய்மறந்து போனார். நூமா அருகிலுள்ள பூவில் அமர்ந்து மெல்ல ஹிஹி என்று சிரித்து கொண்டாள். ஆனால் நூமாவின் குறும்புகளை விட அவளின் பாசம் மிகவும் ஆழமானது. காட்டில் தனியாக விடப்பட்ட ஒரு சிறிய மான்குட்டி பயத்தில் நடுங்கிக் கொண்டிருந்தபோது நூமா மெதுவாக பறந்து சென்று தன் ஒளிமயமான சிறிய கைகளை அந்த குட்டியின் நெற்றியில் வைத்தாள். அவளது பாசத்தின் அலைகள் மான்குட்டியின் பயத்தை நீக்கின. அவள் தன் இறக்கைகளின் ஒரு பகுதியை மென்மையாக அணைத்து அதன் அருகே இருந்த தாயை நோக்கி வழிகாட்டினாள். சிறிய பறவைகளுக்கு காலையில் முதல் பனித்துளிகளை சேகரித்துக் கொடுப்பதும் ஒரு முதிய மரத்தின் காயங்களுக்கு தன் மேஜிக் துளை தடவி குணப்படுத்துவதும் அவளின் தினசரி வேலைகள். அவள் கலகலவென்று சிரிக்கும்போது காட்டிலுள்ள பூக்கள் தங்கள் நிறத்தை இன்னும் பிரகாசமாக்கிக் கொள்ளும். அவளுடைய அன்பான அணைப்பில் எந்த ஒரு சோகமான முகமும் உடனடியாக சிரிப்பாக மாறும். நூமா குறும்புகளை செய்து கொண்டே அந்தை பொழியும் அந்த சிறிய தேவதை போல் யாரும் இல்லை. அவளுடைய இதயத்தில் குறும்பும் அவளுக்கு உதவ வேண்டும் என்ற பாசமும் இரட்டை பிறவிகள் போல் இருந்தன. இந்த கதை ஒரு 2 நிமிட வாசிப்பிற்கு ஏற்ற அளவில் Hey guys, new videos out. Don't forget to follow, subscribe, and hit that bell icon so you never miss an update.